உங்களுக்கு எதை காட்டுகிறது? ஏன் இந்த மாதிரி இது உருவம் இல்லைன்னா இந்த மாதிரி வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவாங்களா? உருவமற்ற ஒன்றுக்கு எதை வலதுமீங்க, இந்த காத்துக்கு வலது எது இடது எது சொல்ல இயலுமா? அப்ப உருவமற்ற ஒன்றுக்கு வலது இடதெல்லாம் கற்பனை செய்ய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி மூசா நபிக்கு தௌராத்தை கொடுத்ததை பற்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விவாதம் பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில். அப்ப என்ன செய்வாங்க? வஹத்தலக பியதிஹி, தௌராத் வேதத்தை தன் கையால் உனக்கு எழுதி தந்தான். அது பலகையா தான் கொடுப்பான். மூசா நபி போவாங்க இல்லையா, ஜிப்ரீல் மாதிரி ஓதிலாம் காட்டுறதுல பலகையா தான் கொடுப்பான். பலகையை கொண்டாந்து கோபமா போடுவார் மூசா நபி எல்லாம் வருகிறது. அப்ப கையால் எழுதி கொடுத்தான் எதுக்கு சொல்லணும்? இதெல்லாம் பார்த்து விட்டு கை இருக்குன்னு மக்கள் வழங்குவார்கள். ஏன்னா இதுக்கு சக்தி ஆற்றல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான வசனங்கள், அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ரசூலுல்லாஹ் போட்டாங்கன்னா வேற அர்த்தம் வருமா இல்லையா? அப்படி குழப்பிடுவாங்களா நம்மள? தெளிவான இடத்துல ரசூலுல்லாஹ் விட்டு போயிருக்கிறாங்க. குழப்பம் இல்லாத பாதையில அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அப்படி நினைத்தோமையானால் பாருங்க பெரியவர்களே, இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னென்ன ஆதாரங்கள் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு வந்தாங்களோ அந்த ஆதாரங்கள்லயே பக்கத்தில் உள்ள வாசகம் இவங்க சொல்ற அர்த்தம் அல்ல அப்படின்ட்டு இருந்துகிட்டே வந்துச்சு. ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கக்கூடிய பார்த்த வடிவத்தை பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்தாங்களான்னு கேட்டோம். அப்ப இது உருவம் இல்லைன்னு சொல்லிவிட்டோம், அங்கே அது போயிடுச்சு. அதே போலதான் நீங்க அந்த காலு அறிந்த கால், நாங்க இது வரைக்கும் யாரும் அல்லாத கால் அஞ்சிருக்காங்களா? அப்ப இங்க கால் அல்ல அப்படின்னு அங்க போட்டா அங்க முடிஞ்சு போச்சு. எல்லாம் அங்கங்கே இருக்குது. இவங்க சொல்ற அர்த்தம் இல்லைங்கிறத வேற எங்கேயும் தேடி போக தேவையில்லை, அங்கே இருக்குது. இப்ப சொன்னாங்கல்ல ஹதீஸ், அல்லாஹு தஆலா ஆதம் படைத்த அலா சூரத்திஹி, தன்னுடைய வடிவத்தில், அது அங்கே இருக்குது. அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழத்துல இருந்தாங்க, முடிஞ்சு போச்சு. இது உருவம் அல்லண்டு. இன்னொன்னு சாயெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லணும். அதுக்கு உதாரணம் சொன்னாக்கா போட்டோவான். இப்ப இது படைச்சாங்கிறது உள்ள மேட்டரா, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டோ எடுத்தாங்கிற மேட்டரா? படைச்சாங்கிற மேட்டருக்கு அதுக்கு சொல்லாம இந்த போட்டோ எடுத்தோம் வைங்களேன், அதான் மேட்ரு. இப்போ எதுக்கு எதை சொல்றீங்க? நாங்க ஹதீஸ் நீங்க சொன்ன வசனத்துல அடுத்த வாசகம் நீங்க சொல்ற அர்த்தத்துக்கு முரணா இருக்குங்கிற காமிக்கிறோம். இப்ப சாயெல்லாம் முகம் மட்டும், ஏன்னா அப்படிதான் கொண்டு வர்றாங்க. அப்ப யாரையும் அடிக்காதீங்க, முகத்தை அடிக்காதீங்க, அல்லாஹ் தஆலா சாயல படைச்சிருக்கிறான், அப்ப கை அடிச்சிருக்காங்க. அப்ப கை வர ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முகம் மட்டும் அல்லாஹ்வுடைய முகம், கை அல்லாஹ்வுடைய கை அல்ல, காலு அல்லாஹ்வுடைய கால் அல்ல. அப்படி அதுவும் அல்லாஹ்வுடைய காலா இருந்தா அது அடிக்க கூடாதுல வரும். கையா அல்லாஹ்வுடைய கையா இருந்தா அது அடிக்க கூடாதுல வரும். முகத்தை தான் அடிக்கக்கூடாது. அப்ப முகம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய முகம் அப்படின்னு சொன்னா, இப்ப இன்னொரு கேள்வி, முகம் பேசாம சொல்லிருக்கலாமே, சூரத்தையும் சொல்லணும். சூரத்துங்கிற வார்த்தைக்கு முகம்ங்கிற அர்த்தமா, தலையில இருந்து கால் வரைக்கும் உள்ள அர்த்தமா? நீ உருவம் நீங்களே சூரத்துக்கு உருவம் நீங்களே வெறும் முகம்னு அர்த்தம் வச்சுங்களா இது வரைக்கும்? இல்ல உருவம்னு அர்த்தம் வச்சுங்களா? உருவம்னு அர்த்தம் வச்சுட்டா எதையும் அடிக்க கூடாது, கையுமெல்லாம் அடிக்கக்கூடாது, அல்லாட கையா போயிருமே, காலையும் அடிக்கக்கூடாது. என்ன புரியுறீங்க நீங்க? இப்ப இதுல வேற நம்ம குர்ஆனுடைய வசனத்தை வைக்கிறோம், அந்த வசனத்தை ஆயுதம் முறிந்து போய்விட்டது. இன்னொரு இடத்துல நான் பதிவுக்காக சொல்றேன், எப்படிப்பட்ட சாமான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அந்த நான் ஒரு வசனத்தை சொன்னதுக்கு வேண்டுமா நீங்க போட்டு பாத்துக்கிறேங்க. இப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை வசனத்தை யார் கேலி செய்வது? நாங்கள கேலி செய்யறோம். நாங்க ஒரு சில இங்க என்ன விஷயம்டா தவறா புரியப்படுது. நீங்க சொல்ற அர்த்தம் பிரகாரம் கேலி கிண்டல் வருது. நீ அர்த்தம் வைக்காது நம்ம சொன்னா நீங்க என்ன கேலி செய்வீங்கிற நம்மள அப்படியா கேலி செய்யறோம்? மலக்குமார்கள் அல்லாஹ்வை தூக்கிறோம் இல்லங்க வருதுன்னு சொன்னா அந்த வசனத்தை நாங்க கேலி பண்றோமே. நீங்க அரிசில உட்கார்ந்து இருக்காண்டு அர்த்தம் வைக்கிறீங்களங்க, அல்லாஹ்க்கு உருவத்தை கற்பிச்சு அவன் அரிசி உட்கார்ந்து இருக்காங்கிறீங்களங்க. அப்படி அர்த்தம் வச்சா இந்த வசனத்து பிரகாரம் 8 மலக்கு தூக்கிடுறாங்களங்க, கேலி கிண்டல் ஆகுறாங்க, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை குறைக்கிறீங்களே நம்ம சொன்னா நீங்க என்ன கேலி பண்றீங்கிறாங்க. நம்மளா கேலி பண்றோம்? நாங்க தான் உருவ அர்த்தமே வைக்கலையே. நாங்க எப்ப உருவம்ல அர்த்தம் வைக்கலையோ 8 மலக்கு அல்லாஹ்வை தூக்குறாங்கன்னு இப்ப வரலையே.
அரிசத்தான தூக்குறாங்களே வரும். 8 மலைக்கு சேர்ந்து அரிசை தூக்குகிறார்கள். அந்த வசனத்தை தலை மேல வச்சு மதிக்கிறோம், கொண்டாடுறோம், நம்புறோம். நாங்களா இருக்கிறோம். இப்ப பிரச்சனை என்ன? அரிசில அல்லா நீங்க உட்கார்றாங்கிறீங்க. அப்ப மலக்குமார்கள் அரிச தூக்கணும், அல்லாவை சேர்த்து தூக்குறாங்க. அதனால கேட்கிறோம். இப்ப யார் கிண்டல் பண்றது இந்த வசனத்தை எல்லாம்? நாங்களா? ஏங்க கிண்டல் பண்ணீங்க? நம்ம கேட்டா நம்ம கிண்டல் பண்றோமா? நாங்க சொல்ற அர்த்த பிரகாரம் இப்ப பிரச்சனை இல்லையே. அரிசம் 8 மலைக்கு தூக்குறாங்க, தூக்கட்டும். மலைக்கு மேல படைக்கப்பட்டவங்க அரிசம் படைக்கப்பட்டது, தூக்கட்டும். நீங்க அல்லாவையும் தூக்குகிறார்கள் அந்த 8 மலக்கள்ங்கிறீங்க. இப்ப யாரு கேள்வி பண்றது இந்த வசனத்தை? நாங்களா? நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அர்த்த பிரகாரம் தான் இந்த கேள்வி வருது, கிண்டல் வருது. இப்ப மனிதனுடைய முகப்பிரகாரம் அல்லா படைச்சான் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப ஃபிரௌன் ஆனா ரப்புக்குமல் ஆளாண்டா, நானும் இறைவன் தான் கேட்டாக்கா அல்லாவோட முகம் ஏமாந்துருவான். இதுவெல்லாம் சரியான தௌஹீதா? இது ஷிர்க் அல்லவா? இப்படிப்பட்ட வாசலை திறந்து விடுறதுக்கு தான் அல்லாஹ் உருவம் உண்டு. நான் அப்பவே கேட்கிறோமே, இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிறீங்க, கண்ணு காது இருக்குங்கிறீங்க, ஒரு ஆதாரத்தை நேரடியா தாங்க அப்படிங்கிறோம். அப்ப தஜ்ஜாலுக்கு ஆழ்வார் அல்ல அப்படின்னு சொன்னதால கண்ணு இருக்குன்னு விளங்குறன்னு சொன்னீங்க. கண் அவன் ஆழ்வார் அல்லண்டாலே கண்ணு இல்லைன்னு அர்த்தம். இன்னொன்னு என்ன தெரியுமா? அங்க ஆழ்வார் என்றாலே குறைன்ற அர்த்தம். ஆழ்வார் என்னங்க? கண்ணே இல்லாதவங்கல்ல, கண்ணு இருந்து அது பார்வை போனவன்ட்டு தான் அர்த்தம். ஆழ்வாருக்கு குறைபாடு. உங்கள் இறைவன் குறைபாடு உள்ளவன் அல்ல அப்படிங்கிற கருத்துல சமாதானம் சொல்றாங்க. அப்ப ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டு இது இப்படி வழங்குது இப்படி வழங்குது சொன்னா என்ன ஆகும்? இப்ப அதே போல கை விஷயத்துல சொன்னாங்க, கை ஒரு இடத்துல ஒரு கைன்னு வருது, திகின்னு வருது ஆதம படைச்ச விஷயத்துல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எதைய 2 வேலை படைச்சான்னு சொல்றான். அதே அல்லாஹ் தஆலா மிம்மா அமிலத் ஐதீனா நம்முடைய கைகள் செய்தனங்கிறான், அங்க பல கைகள்ங்கிறான். இப்ப நீங்க கைன்னு சொன்னாக்கா இன்னைக்கு சித்தாந்தத்துல கடவுள்னு வச்சு ஒரு உருவத்தை வழங்கி பல கைகள் உண்டாக்கி விட்டாங்களே. கையின்னு வச்சா எவ்வளவு பெரிய சிக்கல்லாம் வருது. ஆற்றல் அர்த்தம் வைங்க, இறைவன் இறைவனா இருக்கிறான். இப்ப விபரீதமான வகையில கடவுள் அப்படிங்கிற சித்தாந்தம் எல்லாம் ஏன் வந்துச்சு? ஏன் வித்தியாசம் வேணும்ல? இப்ப சொல்லிவிட்டாங்கல்ல, நம்ம கை வேற அல்லாஹ் கை வேற வழங்க முடியும். அதான் 4 கை வச்சான், நமக்கு என்ன 2 கை தானே. அதே போல கண்ணு வேற காது வேறன்னு சொன்னா பயங்கரமான உருவத்துல வச்சான். ஏன் நம்ம கண்ணு வேற அவங்க கண்ணு வேற? இப்படி பார்த்தா என்ன ஆகும்? இப்படி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே போலாம. அல்லாஹ் கை இருக்கு, அது மாமிசம் இருக்கு, மாமிசம் நம்ம மாமிசத்தை போல இல்ல. அல்லாவுடைய கையில ரத்தம் ஓடுது, என்னப்பா நமக்கு உடம்பு அவங்க ஓடுது, அந்த ரத்தம் வேறு நம்ம ரத்தம் வேறு. அல்லாவுக்கு எலும்பு இருக்கு, நமக்கு எலும்பு இருக்கு, அல்லா நம்மள மாதிரி ஆயிடுவானே அப்படிலாம் ஆக மாட்டான். ஏன் அல்லாவுடைய எலும்பு வேற நம்ம எலும்பு வேற. இதான் தௌஹீது. இது எவ்வளவு முக்கியமான பிரச்சனை, அல்லாவுடைய பிரச்சனை. ஒரு ஆதாரத்தையாவது நேரடியா கொண்டு வந்தீங்களா? சல்லல்லாஹு சமீன்னு சொல்லும் போது காமிச்சாங்க கொண்டு வரீங்க, இது ஆதாரமா? இப்படி கண்ண காமிச்சாங்க, அதான் கண்ணு இருக்குன்னு அர்த்தமா? நான் கேட்கிறேன். அப்ப சல்லல்லாஹு சொல்லிக்கிறான் அல்லாவுக்கு கண்ணு இருக்கு பாப்பாண்டு. இது முக்கியமான பிரச்சனை ஆகி போச்சுல. மக்கள்லாம் பின்னால குழம்பாங்கன்னு தெரிய பிரச்சனை ஆகி போச்சுல. பேசாம சொல்லியிருக்க வேண்டியதானே? அல்லாவுக்கு காது இருக்கு கேட்பான், அல்லாஹ் கண்ணுக்கு பார்ப்பான். ஏன் ஒரு வார்த்தை சொல்ல இல்ல? அதனால சொல்லல. ஒரு செயலை செய்வதற்கு கொண்டு காட்டுவதுங்கிறது வழக்கம் இருக்குது. அந்த வழக்கத்தின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறாங்க. அது யதார்த்தமா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். விபரீதமான ஒரு கருத்தை சொல்வதற்கு பயன்படுத்தவே கூடாது. ஈமானுக்கு ஆபத்து ஏற்பட்டுரும். ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு காட்டுறதுக்கு அந்த அதிசயம் எதுலுமே இல்லை. அதான் நான் சொல்றேன். இவங்க சொன்ன அதே போல இப்போ சொன்னாங்கல்ல, அல்லாஹ் தஆலாவுடைய வலது பக்கத்துல நல்லடியார்கள் இருக்கிறாங்க, அந்த அதிசயம் இருக்குது. நான் அப்பவே சொல்லிக்கிட்டே வர்றேன். இவங்க உறுப்பு இருக்குது என்று சொல்லிக்கிட்டு வர்றதுல அதே ஹதீஸிலேயே இவங்க சொல்றது அர்த்தம் தப்புங்கிறது இருக்கு. ஒவ்வொன்னா நான் சொல்றேன். அங்க அப்படி இருக்கு பாருங்க. சொன்னேன்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உருவத்தை படைச்சாங்க, அங்கேயே 60 முழம். அப்ப அந்த உருவம் அல்ல, இல்லாட்டி அல்லாஹ்வுக்கு வந்துரும். இல்ல முகம் மட்டும் தான் வழங்கணும். அப்படி இருக்குதாங்க? நான் கேட்கிறேன், அந்த ஹதீஸ்ல இருக்குதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உருவத்தில் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் 60 முழம். அப்படித்தானங்க இருக்கு. இல்ல உயரத்தில் எடுக்க கூடாது, அங்க அப்படி இருக்கா? உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுனால அப்படி அங்க அழுத்தம் வைக்க வேணாம், அப்படி எடுக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க அப்படி இருக்கிறதே இல்லைங்கிறீங்க. உங்களுக்கு பாதம்னு வந்துட்டு அப்படி அர்த்தம் வைக்காதீங்க அப்படின்றதா? ஏன் அப்ப சொல்லணும்? ஆதமனை சொந்த படைச்சான்னு முடிச்சிட வேண்டியதானே, தன்னுடைய உருவத்தில் படைச்சாண்டு. அதே உப்பு சொன்ன அதிசயம் பாருங்க. அவங்க சொல்ற மீன் அது இல்லங்கிறதுக்கு வலது பக்கம் இருக்க வேண்டிய இருக்குது இல்ல, அப்ப வலது கையில அப்படிங்கிறாங்கல்ல. நான் கேட்கிறேன், அந்த ஹதீஸ் அடுத்து என்ன இருக்கு? கில்தா யதைஹி அங்க இருக்குதா? கில்தா யதைஹி யமீனுன், இறைவனுடைய